நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்ட தொழிலாளியை புலி அடித்துக் கொன்றதால் ஏற்பட்ட அச்சம் காரணமாக அப்பகுதி மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடலூர் அருகில் உள்ள தேவர் சோலை கிராமத்தில் மதுபோரா என்ற தோட்ட தொழிலாளியை அடித்துக் கொன்ற புலி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு இழுத்துச் சென்று தின்றது. பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து புலியை பிடிக்க 3 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டுள்ளதோடு அதன் நடமாட்டத்தை கண்காணிக்க கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனாலும் அச்சத்திலிருந்து மீளாத அப்பகுதி மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழலில் தவிக்கின்றனர். பயமா இருக்கு சார். எங்களுக்கு பிள்ளைங்க நைட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, பகல்லையே அந்த புலி வருது. இப்ப நேத்து அந்த ஆளை 7 மணிக்கு கொண்டு போயிருக்குது. எங்களுக்கு தெரியாது, காலையில தான் தெரியும். தலை வேறையா, இடுப்புக்கு கீழே வேறையா இருக்குது. எங்களுக்கு அந்த வழியில போவே பயமா இருக்குது. ஆனா அந்த வழியில தான் நாங்க வேலைக்கு போய் ஆகணும். இனி நாளைக்கெல்லாம் நாங்க அந்த வழியில தான் போகணும். ஆனா இந்த புலியை பிடிக்கிறத நாங்க வேலைக்கு போக மாட்டோம். கண்டிப்பா இந்த புலியை பிடிக்கணும். இதனிடையே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவர் சோலை உள்ளிட்ட 7 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாலை 4 மணி முதல் காலை 7 மணி வரை தேயிலை தோட்டங்கள் மற்றும் சாலைகளில் நடமாட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் குழந்தைகளை வீட்டிற்கு வெளியே செல்ல பெற்றோர் அனுமதிக்க கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தேவர் சோலை பகுதியில் ஜார்க்கண்டில் வந்துள்ள மது என்றவர் இறந்துள்ளார். தலை தனியாகவும் உடல் தனியாகவும் உள்ளது. அநேகமாக இது புலி அடித்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றோம். எனவே இந்த பகுதியை கண்காணிப்பதற்காக, அந்த விலங்கை பிடிப்பதற்காக கூண்டுகளும் கேமரா டிராப்புகளும் வைக்கப்பட்டுள்ளது.